கடுமையாக சந்தோஷப்பட்டேன்டா 25 வயசு தான் அந்த பொடி எனக்கு கல்யாணம் முடிக்கலை. இந்த வயசில் இந்த எண்ணம் இருக்குதாமண்டா அந்த ஆரம்ப எண்ணம் எப்படி இருக்குமன்றது எனக்கு ஒரு ஆச்சரியம். என் வைஃப் எல்லாம் கேட்டுக்கு இந்த மேல்ச்சி இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் ஐவான். மாஷா அல்லாண்டு விடியக்குள்ளே ஒரு நல்ல ஒரு இரவு படுக்கக்குள்ளேயே யோசிச்சு படுத்தினேன்டா. இரவு ஒரு செய்தி உண்டு, இந்த பொடியண்ட காசு காண 50,000 காசு ஃபோனில் போட்டுவிட்டு எந்த விதமான தகவலும் வரல. கோல் பண்ணி கேட்டாங்க, காசு கிடச்சிட்டு கிடைச்சா போடுவேன்னுண்டு. அப்போ ஓமான்லேருந்து ஒரு பொடியன் கோல் ஒன்று எடுத்துச்சு, காசு கிடச்சிட்டு கேட்டார். இல்லையாண்டு சொன்னேன். என்ன நடந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி எடுத்த சொன்னார். இப்படி எந்த கணக்கார் நான் 10,000 காசு தாரேன், அவர் போடுங்கன்னு. மாஷா அல்லா, உண்மையாக அதை நினச்சி கடுமையாக சந்தோஷப்பட்டேன்டா. 25 வயசு தான் அந்த பொடி எனக்கு கல்யாணம் முடிக்கலை. இந்த வயசில் இந்த எண்ணம் இருக்குதாமண்டா அந்த ஆரம்ப எண்ணம் எப்படி இருக்குமன்றது எனக்கு ஒரு ஆச்சரியம். என் வைஃப் எல்லாம் கேட்டுக்கு இந்த மேல்ச்சி இருக்குது. காலேன்னு சொன்னா இந்த எம்ஜிஆரை காலை அட்டாளச்சனை சுல்பிக்காரன்ற பொடியன் ஓமானில் நிற்கிது. உண்மையாக அந்த பொடியை நல்லா நான் துவா செய்யணும், அந்த பொடியை மிச்சம் நல்லா இருக்கணும். காசை பற்றி இல்லை, அவர் உள்ளத்திலேருந்து வந்தது இருக்குத்தானே, அது ஆகப்பெரிய ஒரு எண்ணத்தில். அது எங்களுக்கு கடும் ஆச்சரியமாக இருக்கணும். எங்களை போல மனிதன் இருக்குது கூடுதலாக கொடுக்கணும்ன்றது. இவரை காசு காணத்துக்கு யார் என்ன செய்யலாம், அது ரெண்டாவது பிரச்சனை. அவரை திருப்திப்படுத்துறதுக்கு எங்களோட சகோதரம் வைக்கிறது. அந்த பொடியன் அதை கேட்டோன்னு எவ்வளோ சந்தேகப்படுவார். அப்போ இது ஆக்கள் சேரவணும்னு சொல்லலை, ஒரு உள்ளத்திலேருந்து வாரது இருக்குத்தானே, அது பெரிய ஒரு கோடி கொடுத்தாலும் இது நிகர் இல்லை. இந்த காசு அவர் செல்லோனான்னு சொன்ன என்ன மனசில் அதை சொல்லித்தானே ஆகணும். அது அவர் என்ன சொன்னாலும் சரி நான் சொல்லி ஆகணும்னுண்டா. அது இப்போ எனக்கும் அல்லாவுக்கு தான் தெரியும். இதவே காசு போட்டுவிட்டார். அப்போ அந்த காசு நான் காலையில் மகுத்தானாலும் கடன் இந்த பிள்ளைகிட்ட பொண்டாட்ட சொல்லிட்டேன். இப்படி காசு 10,000 வந்து அவரை காசு கொடுத்துருங்கண்டு. அவர் காணத்ததும் இறைவன் ஏற்பாடுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு இல்லாதவனுக்கு கையால் ஒருத்தரும் கொடுக்க மாட்டாங்க. நீ நான் ஒரு ஆளையை காணக்க வைப்பேன், நீ ஃபொரக்கு அவருக்கு நான் திரும்ப கொடுப்பேன். ஊரில் 5 இந்த கொடுக்க அளவுக்கு அவரை வைப்பேன். நீ முதல்ல ஒன்று பிரச்சனை பாருன்றதான் இது உண்மை. காசு காணத்தது இப்படி தானே, இறைவன் நாட்டம் தான் எல்லாம். காணத்ததும் இறைவன் நாட்டம், கிடைக்கிறதும் இறைவன் நாட்டம், இல்லாமல் போகிறோம் இறைவன் நாட்டம். அப்போ இந்த பொடியனுக்கு 10,000 காசு இரவு ஒரு ஆள் போட்டிருந்தார் ஓமானிலேருந்து. என்ன செல்கிற பொடியன் அது மாஷா அல்லாண்டு. அது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கேன்டா. நான் கொடுக்கேன் தானே, இணைத்து அது ஆச்சரியமாக இருக்கும். ஏன்டா கொடுக்கவருக்கு தான் அதை பற்றி தெரியும். அப்போ அந்த பொடியன் வயசு 25 வயசு கல்யாணம் முடிக்கல, எப்படி பக்குவமான இது. அப்போ அந்த உள்ளம் எந்த அளவுக்கு ஆகிருக்கின்றது தான் நான் யோசிக்கேன். இது செல்றதுக்கு காரணம்டா இப்படி மனிதன் இருக்கானே. சாவு காத்தாங்குடி போன மாஷா அல்லாண்டு கடைக்க போக ஒவ்வொரு கடையில் கூப்பிட்டதும் கை தந்ததும் கொஞ்சினதும் ஊட்ட போகணும்னு கூப்பிட்டு எனக்கு என்ன தேவை மீனை விற்க காசுக்கு தான் சும்மா கொடுக்கலையே. அது ஒவ்வொரு ஆளும் மனசில் பிடிச்சது. அப்போ நான் பார்க்க ஒரு 1000 பேர் இருந்தவர் 5 பேர் தான் நம்மளோட கொஞ்சம் கோவமாக இருப்பேன். அவங்க ஏழும் ஒரு நேரம் நம்மளோட அந்த நெருங்கி வர அளவு தான் இருக்கு. மேனனுமே நம்மளோட உள்ளத்துக்குரிய மாதிரி தான் எல்லா பரிசும் கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. மக்கிய மீனையும் செல்லணும் வாங்க. மக்கிய நம்மளோட விஷயத்தில் மட்டும் இருக்கப்பட என்ன இருக்குது, கிலோ 500 ரூபா நெத்தலி. நெத்தலியும் சாலை எங்கடை கொண்டு 2 சாலை எங்கடைக்கு கிலோ 500 ரூபா. இப்போ பட்ட நெத்தலி அது கொஞ்சம் தானே இருக்குது. இன்னைக்கு பாரு தனித்துண்டு 2000. இன்னைக்கு மஸ்கெட் தொதல் 2000. செப்பு கொண்டு வரது தனித்துண்டு. கூட